ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஏன் அந்த கேப் ஆச்சு, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் ஆச்சுங்க. நம்ம ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சிருச்சு. ஸோ அதான் நான் எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு வாங்கின ஹெல்மெட்டு இந்த மோட்டோ விளாகில் வந்து. ஸோ நான் அதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே அந்த வீடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நான் சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ எனக்கு கமெண்ட் மூலிமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புது ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். அந்த ஹெல்மெட்டு என்ன ஹெல்மெட் சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே, அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாங்க. ஸோ இவ்வளோ நாள் வீடியோ போடாத காரணம் நிறைய இஷ்யூ ஆயிடுச்சு. அந்த ஒரு வருஷம் வீடியோவே போடல. ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனால் இனிமேல் நம்ம அப்படி பண்ண போகிறது கிடையாது. ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ்னாச்சும் ஒரு வீடியோ போட போகிறோம். என்ன சொல்ல இதை தான் நீ எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன், வீக்லி ஒன்ஸ் போட போகிறேன், கம்பேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கம்பேக்கும் அந்த மாதிரி இல்லை, வீடியோவும் ரெகுலராக வந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நீங்கள் யோசிக்க வேணாம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோஸ் எல்லாம் வந்துடும். ஆனால் வீடியோஸ் வரைக்கும் நான் ஒரு சின்ன ஒரு வேலை பார்க்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே மோட்டோ விளாகுக்கு நான் கேமரா எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ அந்த கேமராக்கு ஆடியோ சொல்லிட்டு ஒன்று வேணும் இல்லையா, அதோட சின்ன பின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை பிடிச்சிங்க. அப்போ நான் போகிற விஷயம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வாரத்துலையுமே சண்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கம்பல்சரி இருக்குங்க. அந்த சண்டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் ஒரு நாள் லாங் ட்ரிப், அதாவது ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு திருப்பி நம்ம வர போகிறோம். இதுதான் இப்போ இருக்க ஒரே பிளான். ஸோ எங்கே போகிறேன் அப்படிங்கிற எந்த ஒரு பிளானுமே கிடையாது. அந்த சண்டே பார்த்தீங்கன்னா போகிறோம், அதுதான் இப்போ இருக்க ஒரே பிளான். அதுக்கு முன்னாடி சாட்டர்டே நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு மட்டும் இது பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம முதல்ல பிளான் பண்ணி வச்சோம்னா எல்லாமே சொதப்பிடுதுங்க. அதனால சாட்டர்டே நைட் மட்டும் பிளான் போடுறோம், சண்டே கிளம்பி போயிடுறோம். இதுதான் இப்போ இருக்கிற ஒரே பிளானுங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு பிளானே கிடையாது. ஸோ நான் எங்கேங்க போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் இருக்கிறனால நம்ம கேரளா பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ட்ராவலில் நம்ம கேரளா ஸ்டேட்டை ரீச் ஆகிடலாம். ஸோ அங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளேஸ்லாம் நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அது இப்போவே சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ அது கொஞ்சம் சஸ்பென்ஸுங்க. நீங்கள் எல்லா வாரமும் ஒரு பிளேஸை நீங்களாக பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளா ப்ளஸ் தமிழ்நாடு இந்த ரெண்டு இதில் மட்டும் நம்ம எந்த இடத்துல அழகாக இருக்கோ அந்த இடத்துக்குலாம் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது நம்ம கூட சேர்ந்து நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. இதுதான் இருக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சு, எனக்கு நான் கொடுத்துருக்க சேலஞ்சு. இந்த 2026 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னொரு 5 மாதம் தான் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 7 மாதத்தை சுத்தமாக வேஸ்ட் பண்ணிட்டேங்க. வேஸ்ட் பண்ண சொல்ல முடியாது, சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இனி இப்போ இருக்க இந்த ஒரு 5 மாதம் மட்டும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனல் க்ரோ பண்ணுறது தான், அவ்வளோதாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்குள்ளே பெரிய அப்டேட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்மெட் தொலைஞ்சிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் எடுத்துகிட்டு வெளியே போயிருந்தேன். ஸோ போகிறப்போ நான் எப்போவுமே ஹெல்மெட் நான் லாக் பண்ணிட்டு போவேன். அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் நான் லாக் பண்ணவே கிடையாது. சும்மா நம்ம மிரர் மேலே வச்சு நான் பாட்டு கிளம்பிட்டேங்க. ஸோ யார் எடுத்தாங்க என்னாச்சுன்னு ஒன்றுமே தெரியல. நான் போயிட்டு வந்து ஹெல்மெட் போகலான்னு பார்க்குறேன், ஹெல்மெட்டை காணும். ஆனால் அதில் என்ன ஒரு பெரிய சம்பவம்னா, நான் வாங்கின ஃபஸ்ட்டு ஹெல்மெட் அதுதான், எனக்கு பிடிச்சவன ஹெல்மெட்டும் அதுதான். நம்ம டாமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் வித் பிளாக்கு பக்காவாக செட் ஆகுங்க. நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம டாமில் உட்காந்தோம்னா அந்த ரெட் கலர் ஹெல்மெட்டை அப்படியே காட்டும். ஓகே இது சஜயோட வண்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக காட்டும். அந்த மாதிரி ஹெல்மெட் இது. ஸோ அதில் இன்னொரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே ஆக்ஷன் கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மவுண்ட் வச்சுருப்போம். அந்த மவுண்ட்டு நான் ஹெல்மெட்டில் மாட்டியிருந்தேன். சரி மவுண்ட்டு போனால் பரவாயில்ல, அது இங்கே சம்பவம் கிடையாதுங்க. மவுண்ட்டு போனால் பரவாயில்ல, அது போயிடுச்சு. அந்த மவுண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவர், இது பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் மாற்ற ஆடியோ ரிசீவர். இந்த ரிசீவரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல பேர் என்னமோ டிஆர்எஸ் பின் ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மைக்கு, இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ்எஸ் பின்னு. இதில் வர்றதுக்கு இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னு இருக்குது. அதுதான் இதுக்குள்ளே ரொம்ப முக்கியமான பின்னு. ஏன்னா இந்த மைக்கில் பேசுகிறத இந்த ரிசீவரில் கனெக்ட் ஆகிருக்கு, அந்த பின்னு தான் சென்ட்ரலில் தேவைப்படுது. அந்த பின்னு பார்த்தீங்கன்னா நான் பழைய ஹெல்மெட்டில் அதில் ஒரு மைக் வச்சுருக்கேன். அந்த மைக்கோட எப்போவுமே இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். எந்த கரப்பாம்பூச்சி கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, ஹெல்மெட்டை அடிச்சு விட்டாங்க. அந்த ஹெல்மெட் எங்கே போச்சுன்னு தெரியல, யார் எடுத்தாங்கன்னு தெரியல. பக்கத்தில் இருக்க சிசிடிவி அங்கே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல நான் பார்க் பண்ணி வச்சு போயிருந்தேன். ஸோ ஓகே, ஹெல்மெட் போனதும் ஒரு வகையில் சந்தோஷம் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்போ இருந்த டிப்ரெஷனுக்கெல்லாம் ஹெல்மெட் போனது எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் இப்போ நான் யோசிக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா இந்த மோட்டர் விளாக் ஆரம்பிக்கிறப்போ நான் வாங்கின ஹெல்மெட் ஃபஸ்ட்டு ஹெல்மெட் அதுதான். ஸோ அந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துக்கு கொண்டு போயிருக்கேன், நிறையா இடத்துல கீழேயும் போட்டிருக்கேன், அதுவும் நான் ஒத்துக்கணும். ஆனால் எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான ஹெல்மெட்டுங்க அது.
இப்போ அதுக்கு பதிலாக தான் நான் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம டாம் கலரில் ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வீகா ஹெல்மெட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் கொஞ்சம் கேப் இருக்குது, விண்ட் பிளாஸ்ட்லாம் நிறைய வருது, காற்று உள்ளே வருது, ஆடியோவில் சரியாக கேட்க மாட்டேங்குது, காற்று தான் நிறைய கேட்குது, நான் அந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ஹெல்மெட் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் வாங்க கிடையாது. ஏன்னா சைடில் இந்த சின்ன கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டியூவல் வைசர், அதாவது 2 வைசர் இருக்குது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் டியூவல் வைசர் வச்சு தான் நான் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு அது பார்த்தீங்கன்னா ஸ்டெட்டு, இது பார்த்தீங்கன்னா வீகா, ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டாஸ்க்கான கேள்வி தான். ஏன்னா 2 ஹெல்மெட்டுமே நான் தான் போய் வாங்கினேன். கம்பேரிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஆனால் எனக்கு 2மே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் போய் அதுவும் நான் தான் போய் வாங்கினேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா எப்படி நான் வாங்க தெரியல, ஆனால் எனக்கு கலருக்காகவே நான் வாங்கினேன். இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டோ வ்ளாக் பண்ணுறதுக்காகவே நான் இந்த ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குதுல்ல. ஏன்னா சின்னோன் நான் மாட்டிட்டேன், இன்னும் நான் மைக்கில் நான் செட் பண்ணவே கிடையாது. ஸோ சின்னோன் எப்படி இருக்குன்றதை நான் மாட்டி வச்சுருக்கேன். இந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஏன்னா ஹெல்மெட் இப்போ மோஸ்ட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மோட்டோ வ்ளாக்லேயும் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் ஹெல்மெட் பற்றி நான் சொல்லி தெரியணுன்றது எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூ அவ்வளோதாங்க. ஆனால் இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த டிஆர்எஸ் பின் பார்த்தீங்கன்னா அதில் மிஸ் ஆகிடுச்சு. அது இருக்கிற ஒரே பிரச்சனை, நம்மளால் வீடியோ இப்போ வரைக்கும் ஷூட் பண்ண முடியாத காரணம். ஸோ நானும் எல்லா இடத்துலையும் போய் கேட்டு பார்த்தேன், காந்தி விகாரம் போய் கேட்டு பார்த்தேன், டவுன் ஹாலில் போய் கேட்டு பார்த்தேன். ஸோ அந்த பின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால ஒயர்லெஸ் பின், ஒயர்டோட பின் பார்த்தீங்கன்னா அது கிடைக்க மாட்டேங்குதாமா. ஸோ அது ரொம்ப ஹெவி டிமாண்டாக இருக்கிறனால நான் திருப்பி இன்னொரு டைம் போயிட்டு எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டு வீடியோவை நான் இந்த சண்டேலேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேங்க. ஸோ ஓகே, இதுதான் நான் இப்போதைக்கு நான் கொண்டு வந்த அப்டேட்டுங்க. ஸோ இனிமேல் நம்ம பண்ணுற எல்லா வேலையுமே கரெக்டாக பண்ணுவோம் நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் என்னை நம்பி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ ஓகே, இந்த வீடியோ நான் இதெல்லாம் முடிச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் தரமாக வந்து நம்மளை பார்க்குறேன். பை.